சோ நம்ம என்ன செய்யறோம்? we limit God at times. நம்ம ஆண்டவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு அவர் ஒரு யூதரே, அவர் வந்து ரொம்ப தூரமா இருக்காரு, ஏதோ சரத்திரத்தை வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்படி ஒரு சிந்தனை இருக்குமே தவிர்த்து, அப்படித்தான் நம்ம யோசிக்கணும் தவிர்த்து, அவரு எல் ஒலாம், அவர் உன்னதமான தேவன், அவரு ஆதியிலிருந்து இருக்கும் தேவன் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம சிந்தனை வைக்க மாட்டேங்கிறோம். ஹalleluya. Hallelujah. Now let me tell you people, he was there before the creation and he is the one who created you. He knows the depth into your heart. Hallelujah. Hallelujah. அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ரகசியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். Amen. Lord, you have searched my heart because Jesus is there since the beginning until now. Hallelujah. Hallelujah. இப்போ நம்ம கூட ஆவியானவர், பிதா குமாரன் ஆவியானவர் எல்லாம் ஒருவராக இருக்கிறாங்க. இப்போ இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வாசம் செய்யும் தேவனாக இருக்கிறார். Amen. ஹalleluya. Hallelujah. சோ அப்படி திகைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை சூழ்நிலை கடந்து போகும்போது பாருங்க, அழுத்தங்களை கடந்து போகும்போது நீங்க மறந்துட கூடாது, ஆதியில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இப்ப இந்த மோமெண்ட்ல at this point of time he is still there waiting for us. Amen. Hallelujah. நம்ம அவர்கிட்ட போகாம இருந்தோம்னா, நம்ம அவரை நேசிக்காம இருந்தோம்னா, அவர் கூப்பிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம இருந்தோம்னா, God is still, Jesus is still waiting for all of us. Hallelujah. Hallelujah. சரி, இரண்டாவது காரியம், முதல்ல எல் ஓலாம் சொன்னேன். இரண்டாவது காரியம் படிப்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் வசனம் 20. The book of Genesis chapter 14 verse 20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். Hallelujah. Hallelujah. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த போதும். இந்த 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. Blessed be Abraham of God most high, possessor of heaven and earth, and blessed be God most high. இரண்டாவது பாருங்க, இந்த எல் எல்யோன் ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு, சரிங்களா? நிறைய நாமங்கள். அதுல ஒண்ணு வந்து எல் எல்யோன். எல் எல்யோன் மீன்ஸ் உன்னதமான தேவன். Amen. Hallelujah. Hallelujah. The most high God. So Jesus is El Elyon, the most high God. Hallelujah. Hallelujah. சரிங்களா? சோ நம்ம இந்த பாட்டு படிக்கும்போது நம்ம இந்த சென்ஸா இல்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது 19 verse 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாக. verse 20 படிங்களா? அதுலயும் இருக்கு. படிச்சீங்க வசனத்தை. 20 படிங்களா? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். சொல்லி போட்டுருக்கு. most high இந்த ரெண்டு வசனத்துல போட்டுருக்கு. அவர் உன்னதமான தேவன் சொல்லி. சோ அது நீங்க எவ்ரி வாரத்துல வந்து எப்படி போடப்படும்னா எல் எல்யோன்னு சொல்லுவாங்க. ஹalleluya. Hallelujah. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் உன்னதமான தேவன். ஹalleluya. Amen. He is the most high God. Hallelujah. Hallelujah. So நேபுக்கத்நேசர் ராஜா தானியேல் புத்தகத்துல அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து தண்டனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவர் உணர்ந்து பாவத்தை தவற உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது அவர் சொன்ன வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். Hallelujah. Now people, everything speaks about Jesus. Now the Father said one day Jesus will rule the world. Amen. He will rule the kingdom. Hallelujah. Hallelujah. குமாரன் என்ன செய்வாரு? இந்த உலகத்தை, இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜனத்தையும் அவரு ஆட்சி செய்வார். Hallelujah. Hallelujah. So Jesus is king. Hallelujah. Hallelujah. இப்ப நேபுக்கத்நேசர் ராஜா தானியேல் 4வது அதிகாரம் 34 35 போங்க. The book of Daniel தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 34 35. மன்னிச்சுங்க,
சரி 34 படிங்களேன், பாதிதான் வருது, பரவாயில்ல. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோஸ்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கின்ற புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நீதிய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யா, நேபுக்கத்நேசர் ராஜா உலகத்திலே சிறந்த ராஜா. ஆண்டவர் அவரை தாழ்த்தி, அவர் என்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்தாரோ, போட்டுருப்பாங்க, when I lift my eyes to heaven, my understanding returned to me. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகா பாபிலோன் நான் கட்டேன்னு சொன்னாரு. 7 வருஷம் காட்டுக்கு போயிட்டாரு, சுயநினைவு இழந்து. கர்த்தர் அவரை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இப்ப என்னைக்கு அவர் பரலோகத்தை நோக்கி பார்த்து கண்களை ஏறெடுத்தாரோ, அவருடைய புத்தி திரும்பி, I bless the most high, உன்னதமானவரை நான் ஸ்தோத்தரித்து, அவர் சொன்ன வார்த்தை, his dominion, அதாவது dominion control is everlasting dominion. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை இஸ் everlasting. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் பிள்ளைகளா இருக்க நம்மள யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. யாரும் தொட, மனுஷனும் தொட முடியாது, பிசாசும் தொட. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு தொடறதுக்கு பிசாசு ஆண்டவர்ட்ட பெர்மிஷன் கேட்டு போறான். ஏன்னா ஆண்டவர் அவனை காத்து கொண்டிருந்தார். Jesus was protecting him. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பாருங்க போடப்பட்டிருக்கு, and his kingdom is from generation to generation. ஹல்லேலூயா. 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 35 வருஷம் படிச்சினால போட்டிருக்கு, he does according to his will in the army of heaven. அவருக்கு என்ன சித்தம் இருக்கோ அதை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன சித்தமோ அதை அவர் செய்வாரியா. அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. No one can restrain his hand. ஆமென். அவர் கரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது. படிங்க அந்த வசனம் 35 படிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல கடவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கைய cannot restrain, அவர் கைய நீங்க விளக்க முடியாது. அவர் பார்த்து நீங்க என்ன செய்றீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. 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 நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன். ஆமென். இந்த பூமியில இருக்கிற ராஜாக்கள், இந்த பூமியில இருக்கிற ராஜா பெரிய பெரிய ஆளு, எவ்வளவு மகிமையுள்ள ஆள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட முழங்கால் படிச்சுதான் ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்த தேவன் தான், அந்த இயேசு கிறிஸ்து நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா. எவ்வளவு பிரிவிலேஜ் பாருங்க, நம்ம எவ்வளவு பிரிவிலேஜான ஒரு ஆளு பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு போறீங்களா? லெட்ஸ் கோ டு புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 14. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு புதிய தெளிவு வரணும். ஆமென். புதிய விளக்கம் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாட்டு தொழுவத்துல பிறந்தவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அச்சன் மகனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க தேவகுமாரன் சொல்றோம். எப்படிப்பட்ட தேவகுமாரன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க ஏசாயா 14ஆவது அதிகாரத்துல ஐசாயா சாப்டர் 14 வசனம் 24 படிக்கிறீங்களா? 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே
நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அனைத்து சொல்லுகிறார். மறுபடியும் படிங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நிலை நிற்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொன்னார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் சொன்னால் ஆகும். ஆமென். அவர் சொன்னால் நடக்கும். ஆமென். People don't limit Jesus. Don't limit Jesus. இயேசு கிறிஸ்து லிமிட் பண்ணாதீங்க. He can break your life. He can bring breakthrough in your life. Hallelujah. Hallelujah. நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்தை அவர் செய்வார் ஐயா. He is able. நேபுக்கத்நேசர் ராஜா அப்படியே வணங்கி அவனை அப்படியே பணிந்து குனிந்து ஆண்டவரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணானா ஐயா அதே தேவன் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிசாசு லூசிபர் பரலோகத்துல வந்து அவனோட சூழ்ச்சியை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை அதே 16வது அதிகாரம் வசனம் 16 படிங்க. 14. Yes. 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. என்ன சொன்னா லூசிபர் ஆண்டவரை பார்த்து? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் இருந்து சொன்னாயே. ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னா? உன்னதமானவர். யாரு சொன்னா? பிசாசு. அப்ப இது எபிரேய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா பிசாசு சொன்ன வார்த்தை எல் எல்யோன். ஹalleluya. அப்ப பிசாசுக்கு தெரியும் அவர் உன்னதமானவர். ஆமென். ஹalleluya. He is the most high God. ஆமென். ஆமென். Jesus is the most high God. Hallelujah. Hallelujah. ஐயா அதுக்கு மேல யாரும் இல்ல. அதுக்கு மேல யாரும் இல்ல. If Lucifer can have the fear that God, that Jesus is the most high God, ஐயா நீங்களும் நானும் எப்படியா அவருக்கு ஆராதனை செய்வீங்க? ஹalleluya. நீங்களும் நானும் எப்படியா அவரை வணங்க வேண்டும்? ஹalleluya. 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 பயப்படாதீங்க. ஹalleluya. Hallelujah. Don't be afraid. We have the most high God. And the most high God தான் நம்மளுக்காக இறங்கி வந்து ரத்தம் சிந்தி மரித்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னும் ஜீவிக்கிறார். Hallelujah. At this point of time, that most high God is with you and me. உங்க கூடயும் என் கூடயும் the same. வேற யாரும் இல்லங்க. வேற ரெப்ளிகால ஆண்டவர் தேவதூதர் கூட அனுப்பலன்னா அவன் தேவதூதர் கூட இல்லைன்னு நான் சொல்லல. தேவதூதன் அனுப்பிட்டு இந்த நபரை வந்து நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் மேல உட்கார்ந்தல இல்லையா. The most high is with us. Hallelujah. இயேசு கிறிஸ்து உன்னதமான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார இருக்காரு. நம்ம மத்தியில இருக்காரு. நமக்குள்ளார வாசம் செய்றாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எதுக்குங்க நம்ம பயப்படணும்? ஹalleluya. ஹalleluya. I must be afraid. ஹalleluya. ஐயா பாருங்க இன்னைக்கு பாருங்க செய்தி போடுறாங்க ஒரு ஆக்டர் ஒரு யங் ஆக்டர் அவர் சொந்த ஜீவனை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கேட்கறதுக்குல. நல்ல குட் லுக்கிங் மேன், ஃபேமஸ், நல்ல பண வசதியோடு இருந்த ஒரு மனுஷன். ஆனால் வாழ்க்கையின் அழுத்தம் பாருங்க ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையின் அழுத்தம் மனுஷனை வந்து தவறான முடிவு எடுக்குது. Hallelujah. Now when we have depression, நமக்கு வாழ்க்கையின் அழுத்தங்கள் கடந்து வரும்போது we must open our heart to Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து நேராக நம் இருதயத்தை நாம் திறந்து விடுவோம். Hallelujah. Hallelujah. சரி இப்போ என்ன கேள்வி அடுத்த கேள்வி நான் கேக்குறேன் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி கணக்கு பண்றோம்? வாய்க்கு வந்தவரெல்லாம் பேசுறோங்களா? How are we honoring God?
ஹல்லேலூயா. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், he who dwells in the secret place of the most high. நம்ம எங்க இருக்கோங்க? உன்னதமான தேவனோட ரகசியமான இடத்துல, அந்த சீக்ரெட்டான இடத்துல நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். we have accepted. ஆனா acknowledge பண்றோமா? நம்ம வெளியே போகும்போது இவங்க இயேசு கிறிஸ்துவை பின்னாடி சொல்லிட்டு ஆளுங்க சொல்றாங்க. Can people see Jesus in us? எந்த அளவுக்கு நம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில அவர் நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய உன்னதமான தேவன், இவ்வளவு பெரிய மகிமையின் தேவன், இவ்வளவு பெரிய பயங்கரமான தேவனை நம்ம உள்ள வச்சிருக்கோம். But how we actually exposing Jesus to others? இயேசுவை கனம் பண்றோமா? ஹல்லேலூயா. ஐயா பாருங்க, யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஆண்டவர் இந்த காட்சிலாம் காமிக்கும்போது என்னென்னமோ காமிச்சிருக்காரு. இந்த காலத்துல நடக்க போற சண்டை எல்லாம் காமிச்சிருக்காரு. கப்பை ஹெலிகாப்டர் என்னென்னமோ காமிச்சிருக்காரு. யோவான் மிரண்டார். ஐயோ, நம்ம 3 வருஷம் கூட இருந்தோமே, இந்த இயேசுவா இதுன்ட்டு. நீங்க அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா, the way John communicate with Jesus, எல்லாம் கேளுங்க, the way John communicate with Jesus. யோவான் இயேசுவோடு அந்த தரிசனத்துல இருக்கிற தேவதூதன் அந்த காட்சி காமிச்சிட்டு இருக்காங்க. இயேசுவும் பேசுறாரு. அங்க பாத்தீங்கன்னா the communication is different. இயேசு கிட்ட இருக்கும்போது பேசின வேற, அப்ப பேசுறது வேற. ஏன் தெரியுங்களா? அவர் மகிமையாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனாக வெளிப்படல, அவர் மகிமையின் தேவனாக யோவான் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நாம் எங்க போனாலும், நம்ம எங்க இருந்தாலும், நம்ம நண்பர் மத்தியில we have to acknowledge Jesus in our life. Hallelujah. 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 சரிங்களா? ஓகே, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இவ்வளவு மகிமையானவர், இவ்வளவு வல்லமுள்ள தேவன், இவ்வளவு அற்புதத்தையும் அதிசயம் செய்யும் தேவன், ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கும் எனக்கு என்ன செஞ்சாருன்னா, பாவம் வந்தோனே பாருங்க, பூமியில பாவம் வந்தோனே இப்ப வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி it must be without blemish. அதுக்கு ஒரு நோய் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு சீக்கு இருக்கக்கூடாது, கால் உடைஞ்சிருக்கூடாது. நல்லா ஹெல்த்தியா சுகமா இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் பலி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்பதான் பாவ நிவர்த்தி உண்டாகும். பாவ நிவர்த்தி உண்டாகும் போது ஆண்டவருக்கு மனுஷனுக்கு உறவே ஏற்படும். இப்ப பாவம் செஞ்சோன்னே பரலோகத்துல ஒரு மீட்டிங் ஏற்பட்டிருக்கும் சொல்லி நான் கற்பனை பண்றேங்க. நடந்துச்சுன்னு வேதத்துல போடல, நான் கற்பனை பண்றேன். பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன், இந்த 3 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? நம்ம இறங்கி போக வேண்டும். ஏன்னா மனுஷன் இதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாம் பாவமா தான் பிறக்க போறான். we have to go down. அப்ப குமாரன் சொல்லியிருப்பாரு, நான் போறேன், நான் மனுஷனுக்காக போறேன், நான் மனுஷனா பிறக்கிறேன், நான் மனுஷனா பிறந்து மனுஷனா வளர்ந்து நான் ரத்த சாட்சியாக மரித்து இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் பாவம் கொடுத்து மறுபடியும் பரலோகத்துல வாசலை நான் திறந்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருப்பாரு, நான் கூட போறேன், என் வல்லமை திறந்து போகணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, இது என்னோட கற்பனை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவங்க உள்ளத்துல வந்தனாலதான் இயேசு பூமிக்கு பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனாக பிறந்து இந்த மனுஷனாக வளர்ந்து அவர் பரலோகத்தின் மகிமையை பாருங்க அவர் விட்டு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமையின் ரூபத்தை கிழித்து ஒரு மனுஷனாக பிறந்து, ஐயா 9 மாசம் இயேசு எங்க இருந்தாரு? தாயின் வயித்துல இருந்தாரு. ஹல்லேலூயா. தாயின் வயித்துல 9 மாசம் இயேசு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இருளா இருந்திருக்கும்ல. ஹல்லேலூயா. இருளா இருந்திருக்கும். பட் he endured it for you and me. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. 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 நீங்க தனிமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க.
இத தனிமை பாருங்க, மனுஷனை கொண்டு loneliness will kill you. Hallelujah. இந்த தனிமை டிப்ரெஷன் மனுஷனை கொண்டு வரும். ஆனா உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கார். அவர் பரலோகத்தை விட்டுட்டு வந்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்த காரணம், ஐயா ஆமா, நற்செய்தியை சொல்றதுக்கு வந்து இயேசு வந்தார். எஸ், ட்ரூ, குட் நியூஸ் சொல்றதுக்கு வந்தார். ஆனா முக்கியமான பிரதானமான ஒரு ரீசன் இயேசு வந்தது ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு. ஆமென். Hallelujah. Hallelujah. He came to die on the cross and shed blood. பாருங்க, அவர் வந்த சீசன் பாருங்க, உலகத்திலே மோசமான மரண தண்டனை இருக்கிற ஒரு சித்திரவதையான ஒரு மரண தண்டனை இருக்கிற காலகட்டத்துல இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன் இயேசுவோட மகிமை சொன்னேன். இயேசு பழைய ஏற்பாட்டுல வந்து இருக்காரா, ஆவி இருக்கா, சில ப்ரூஃப் சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன் அவர் இருந்தாரு, முதல்ல சொல்லிட்டேன். ரெண்டாவது சொன்னேன் அவர் எவ்வளவு உன்னதமான தேவன்னு சொன்னேன். சொன்னா அவர் எல் எலியோன், அவர் எல் உலாம், நிறைய நாமங்கள் இருக்குங்க. எல் ஷெடாய், யெகோவா, நிறைய நாமங்கள் இருக்கு. இப்ப நான் மூணாவது பகுதி கூட சொல்றது, அந்த மகிமையான தேவன் மனுஷனாக வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனாக வந்துங்க, அவர் சிலுவையிலே அடிக்கும் போது, அவர் சிலுவையிலே அறையும் போது என்னென்ன அநியாயமான காரியங்கள் நடந்ததுன்னு ஒரு சில காரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பிலாத்து இயேசுவை விசாரிச்சுட்டு இவர் இன்னசென்ட் சொல்லிட்டார். இன்னசென்ட் சொன்ன ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது, நீங்க உபாகமம் 19வது அதிகாரம் வசனம் 16-18 படிச்சு நீங்க வீட்டுல படிங்க. நீங்க படிக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க. உபாகமம், இது நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது ரைட்டா இல்லையான்னு. உபாகமம் 19வது அதிகாரம் வசனம் 16-18 நீங்க படிச்சுன்னா அதுல போடப்பட்டிருக்கும், the accusation on Jesus was not investigated. உபாகமத்துல ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, ஒரு ஆள் மேல ஒரு பழிச்சொல் வந்துச்சுன்னா அந்த பழிச்சொல் எடுத்துட்டு விசாரிக்க வேண்டும். இது யாருக்கு கொடுத்த கட்டளை? யூதர்களுக்கு கொடுத்த கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்க படிச்சு பாருங்க நம்பலனா. ஆனா இந்த விசாரணை இயேசுக்கு செய்யல. யாரு செய்யல? யூதர்கள் செய்யல, பரிசேயர்கள் சதுசேயர்கள் செய்யல, தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க செய்யல. மூன்றாவது காரியம், இயேசுவின் இந்த இயேசுவை அவங்க அரெஸ்ட் பண்ணி பிடிச்சு கொண்டு போனது வந்து என்னது? நைட்டே செஞ்சாங்க. ஏன் நைட்டு செஞ்சாங்க? ஏன்னா பகல்ல பிடிச்சா ஆளுங்க தெரிஞ்சிடும். They hide the evil that they did. This is not in accordance to the book of Leviticus chapter 19 verse 15-16. இங்க ஆண்டவர் சொல்றாரு, you shall not hide any evil. Hallelujah. Hallelujah. அடுத்த காரியம் பாருங்க, இந்த ட்ரையல் இருக்கே, ட்ரையல் எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? விசாரணை. இந்த விசாரணை சரியா வருது? இந்த விசாரணை எப்ப நடந்துச்சு? நைட் நடந்துச்சு. விசாரணை யூதரோட விசாரணை, யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் விசாரணை நைட்டு நடக்க கூடாது, பகல்ல தான் நடக்கணும். சரிங்களா? அடுத்தது, non false witnesses allowed to testify. கிளியரா தெரியும், பொய் சாட்சி சொன்னாங்க. சபைய ஆலயத்தை உடைச்சிருன்னு சொன்னாரு, தேவ தூஷணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்றதுக்கு ஆடு கொண்டு வந்தாங்க. இது யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 16 பிரகாரம் செய்யக்கூடாது யூதர்கள். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு ஐயா. சரிங்களா? அப்ப இந்த கடைசி அவருக்கு அந்த சென்டென்ஸ் பண்ணும்போது எங்க செஞ்சாங்க? ஹை பிரிஸ்டோட அரண்மனை செஞ்சாங்க. ஹை பிரிஸ்டோட அரண்மனையில சென்டென்ஸ் நியாய தீர்ப்பு கொடுக்க கூடாது, கோர்ட்ல தான் கொடுக்கணும். அப்ப இயேசுக்கு இந்த போட்ட ஒவ்வொரு பழிச்சொல் எல்லாமே யூதரோட கலாச்சாரத்தின் பிரகாரம், ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் அவங்க மீறி செஞ்ச காரியம். Hallelujah. 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 சரிங்களா? And the death penalty was completely agreed by all. It was illegal in the Jewish, according to Jewish law. It was illegal. சரிங்களா? இப்படிப்பட்ட காரியங்களாம் தவறான பழி சொல்லி போட்டு அவர் சிலுவையில் ஏத்துறாங்க. எப்படி மரித்தாருன்னு விவரமா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்.
எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? So all this was done. ஏன் இந்த காரியம் நடந்ததுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது தான் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துல கேளுங்க. ஆண்டவர் பிரசன்னத்துல அமர்ந்து கொண்டிருக்கீங்களே, கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறோமே. இயேசு கிறிஸ்து அந்த உன்னதமான தேவன் சிலுவைக்கு போகாம இருந்திருந்தாருன்னா இந்த காரியங்கள் நடந்திருக்காது. Hallelujah. And so that all of us can go to heaven. நாமெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார். Hallelujah. Hallelujah. முடிக்க போறேன். கனமாக்களுங்க. இயேசு கிறிஸ்து நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஆளு இல்ல. Hallelujah. அவர் உன்னதமானது, அவர் மகிமையானது, அவர் கிருபையின் தேவன். சரிங்களா? அந்த இயேசு கிறிஸ்து நம்ம இன்னைக்கு ஆராதனை வாழ்க்கை சந்தோஷம், இன்னைக்கு சமாதானம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கத்தர் கொடுத்திருக்காரு. கடைசியா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நம்மளை எப்படியாவது அவரோடு கடைசியா கொண்டு போயிடணும் என்ற ஒரு முயற்சி இருக்கு. Hallelujah. So the Jesus that you and me are serving is not an ordinary Jesus. அவர் உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவன் இன்னைக்கு ஏன் உள்ளத்திலும் உங்களிடத்திலும் வாசம் செய்வார். நாம் அவருக்கு கனம் பண்ணுவோம். Hallelujah. Thank you, Lord Jesus. Praise you. Thank you, Lord Jesus. Praise you.